கைஸ், வெல்கம் பேக் டு சில்வி குக்கிங் சேனல். திருச்செந்தூர் vlog தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக் திருச்செந்தூர் போயிருந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். 2 இயர்ஸ் பேக் முன்னாடி போயிருந்தேன். அப்போ இந்த அளவுக்கு கடைகள்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வேலை நடந்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து நிறைய கடைகள் இருக்குது. நிறைய வழியெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆழிக்கிணறுலாம் வந்து ரொம்ப டீப்பாக கீழே போய் குளிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது. பெரிய லைனாக நின்றுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அங்கேருந்தே வந்தோம். நாங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது கோயில். ரொம்ப ஆலிட்டேஷன் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்ற இடமும் வந்து ஒரு 1000 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெருசு பண்ணியிருந்தாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து கடலில் குளிச்சுட்டு ஆழிக்கிணறுலையும் குளிச்சுட்டு போய் சாமியை பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தோம். மடத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் ஸ்டே பண்ணியிருந்த மடம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாகவும் இருந்தது. பக்கத்தில் ஹோட்டல்ஸும் நிறையா இருந்தது. ஆனால் நாங்கள் மடம் எடுத்திருந்தோம். நாங்கள் அப்படியே சாமியை பார்த்துட்டு ஈவினிங் வந்து அன்றைக்கி சாமிக்கு ஏதோ விசேஷம்னு சொன்னாங்க. அதனால் ஈவினிங்கும் ஸ்டே பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோம். முருகர் வந்து தங்கத்தேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தார். வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் தேரில் அப்படியே முருகரை பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட்டு முன்னாடி போயிருந்தப்ப நிறைய பனக்கிழங்கு தேங்காய் பூலாம் விற்றுது. ஆனால் அதெல்லாம் இந்த வாட்டி எதுவுமே விற்கலை. என்ன ரீசன்னு தெரியல, எடுக்க சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலை. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.